இன்றைக்கி வந்து 3வது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால தளிகை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாமி நல்லா கும்பிட்டாச்சு. நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்தது. ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து காலையிலேருந்து கொஞ்சம் வீட்டில் இருக்க எப்பவும் போல் பார்க்குற வேலைலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டேன். துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சாச்சு. வெயில் ஒன்றும் பெருசா அடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பட்டை போடணும்ல, அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருந்தேன். ஆல்ரெடி துடைக்கிறதுனால பெருசாக டஸ்ட்டு இல்லை, இருந்தாலும் அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பட்டைலாம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசக்காலில் வந்து ஃபுல்லா அழகா மஞ்சள் பூசி சூப்பரா கோலம்லாம் போட்டிருந்தேன். இது பார்க்கவே ரொம்ப மங்களகரமா அழகா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் இந்த மாரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரியம்மாலாம் இருந்தப்ப, நல்லா அழகா நீட்டா வச்சிருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து இந்த வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி, சரி திரும்ப கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளிச்சு, சின்னதா வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன். இங்க அவ்வளவா கோலம் போடுறதெல்லாம் செட் ஆகல. இந்த மண் தரை இல்லாம சிமெண்ட்லேயே கொஞ்சமா தரை மாரி இருக்கும். அதில வந்து சின்னதா வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன். செப்பல் போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அங்க மண் அப்படியே உள்ள வந்தது அப்படின்றதுனால செப்பல் போட்டு வந்து கோலம் போட்டுருக்கேன். யாராவது கேட்பீங்கன்றதுனால வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல எல்லா பொருளுக்கும் வந்து பட்டெல்லாம் போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே சாமி கும்பிட வேண்டியது. ஆனா எப்படி தான் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இப்படின்னு இழுத்துட்டே போயிட்டு அப்படியே 7 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, சுண்டல், பொரி இதெல்லாம் உட்காந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பிக்கும் கொஞ்சமா ஒரு பவுல்ல போட்டு குடுத்தேன். அவன் அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எப்பவுமே வந்து கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். மத்த சுண்டல்லாம் தொடவே மாட்டான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த பொரிய ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டேன் தெரியாம. அத மட்டுமே சாப்பிட்டு வயிற புல்லாக்கிட்டு, அதுக்கப்புறம் சுண்டல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.